இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். பிரியமானவர்களே, ஒரு நேரத்தில் இஸ்ரவேலில் எலிசா தீர்க்கதரிசி இருந்தார். 6ஆம் ராஜாவின் படை எலிசாவை பிடிக்க ஒரு பெரிய படையுடன் தோத்தான் நகரத்தை முற்றுகையிட்டது. காலையில் எலிசாவின் சேவகர் வெளியே பார்த்தபோது குதிரைகளும் ரதங்களும் நிரம்பிய பெரிய படையை கண்டு மிகவும் பயந்தான். ஐயா, நாம் என்ன செய்வோம் என்று அவன் நடுங்கினான். ஆனால் எலிசா அமைதியாக இருந்தார். அவன் தேவனை நம்பியதால் பயப்படவில்லை. அவர் ஜெபித்து, கர்த்தாவே, அவன் கண்களை திறந்து பார்க்கும்படி செய்யும் என்றார். உடனே தேவன் சேவகரின் கண்களை திறந்தார். அவர் மலையெல்லாம் அக்கினி ரதங்களால் நிரம்பி இருப்பதை கண்டான். தேவன் தம்முடைய படையால் அவர்களை பாதுகாத்திருந்தார். அந்த நேரத்தில் சேவகரின் பயம் மறைந்தது. எலிசா சொன்னது உண்மை என்று அவன் உணர்ந்தான். நம்மோடு இருப்பவர்கள் அவர்களோடு இருப்பவர்களை விட அதிகம். எதிரிகள் கண்களுக்கு பெரிதாக தோன்றினாலும் தேவனுடைய பாதுகாப்பு அதைவிட பெரியது. அந்த அனுபவம் என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் நான் பயப்படேன். சங்கீதம் 3:6 என்ற வசனத்தின் உண்மையை வெளிப்படுத்தியது. தேவன் இருந்தால் எந்த சூழ்நிலையும் பயப்பட தேவையில்லை. நம்மை சுற்றி பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை நம்பினால் பயம் நீங்கி சமாதானம் நம்முள் நிறையும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏனென்றால் என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் பயப்படல. ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தராகிய எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாப்பீரப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆம் ஆண்டவரே, அப்படியாக எங்களுக்கு ஆண்டவரே படையெடுத்து வருகிற சாத்தான் ஆண்டவரே வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக நீர் கொடியேற்றுவீரப்பா. சோத்திரம். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில என் தேவனை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். கர்த்தர் எங்கள் வலது பாரியசத்தில் இருக்கிறபடியினால் நாங்கள் அசைக்கப்படுவதில் என்ற வாக்கின் பிரகாரமாக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தான் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை வேலி அடைங்கப்பா. அக்கினி மதிலாய் நீர் எங்களை சுற்றி இருங்க ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த பிரச்சனையில இருந்தாலும் என் தேவன் அவர்களை அப்பா நீர் விடுவித்து அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.